அப்போ கைகளை வைத்து ஜெபித்துதல், இந்த கைகள் வழியா வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், அதே நேரத்தில் அந்த கைகள் வழியா வரக்கூடிய சில சாபங்கள், இது ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை நீங்க கேட்ட பிறகு யார்கிட்டயாவது தலையை கொடுக்க நீங்க பயப்படுவீங்க. உட்காருங்க. உங்க கைகளினால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் உங்க தலைமையில யாராவது ஒருவர் கைப்பட்டதுன்னா நீங்க ஜாக்கிரதையா எச்சரிக்கையா. ஒரு முறை பெங்களூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் இங்க வந்திருந்தாங்க. அந்த மகளுக்கு திருமணம் ஆகல பல நாட்கள், ஆனா இப்ப திருமணம் ஆயிடுச்சு. அவர்களை சந்திக்க வரும்போது அவர்களுக்கு திருமணம் ஆகல, ஒரு 6-7 வருஷங்கள் இருக்கு. பெங்களூர்ல நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவங்க, நல்லா கண்களை மூடுனா தேவன் நிறைய தரிசனங்களை காண்பிப்பார். தீர்க்க தரிசனமா நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருந்து தன்னுடைய வீட்டின் மாடியில நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு சபைக்கு அந்த அம்மா போயிருக்கிறார். அந்த சபையில ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார், எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது இந்த மக அப்படியே கண்ணை மூடி அப்படியே ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மகள் மேல கையை வச்சு, இந்த மகளுக்கு ஒரு பேய் இருக்குது, பிசாசு இருக்குதுன்னு எல்லாரும் எதிர்ப்பும் சொல்லி இந்த மகளை கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சு அந்த மகள் மேல கையை வச்சு அந்த உச்சி முடியுமே அப்படியே இந்த உச்சி முடியில தான் பிசாசு இருக்கு, இந்த உச்சி முடியை பிடிங்கிட்டார். அந்த பெண்ணுக்கு அது ரொம்ப அவமானமா இருந்தது, ரொம்ப அசிங்கமா இருந்தது. ஏன் இந்த ஊழியர் எல்லாரும் அனுப்பின பிறகு நான் உனக்கு கடைசியா ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பயங்கரமான ஆவி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை வாங்கிட்டு போயிட்டார். ஃபோன் நம்பரை வாங்கிட்டு 2வது நாள் ஃபோன் பண்றான்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிற வரியா கொஞ்ச நேரம் பேசலான்னு கேட்கிறார். அந்த மக சொல்றா, ஐயா நான் நல்லா இருந்தேன், நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனா என் தலை மேல ஒரு கை பட்ட பிறகு எனக்கு இருந்த அபிஷேகம் போயிடுச்சு, என்னுடைய தரிசனங்கள் போயிடுச்சு. அதிலிருந்து இதுவரைக்கும் எனக்கு தரிசனங்கள் பார்க்க முடியல, ஆண்டவருடைய குரலை கேட்க முடியல, அசுத்தமான சொப்பனங்கள் வர ஆரம்பிச்சு விட்டது. ஏன் எனக்கு நடந்தது? அப்பதான் சொன்னேன், இது சில அசுத்தமான ஆவி உள்ள சில மனிதர்கள் உன் தலை மேல கைகளை வைக்கும் போது அந்த கரங்கள் வழியா சில அசுத்த வல்லமைகள் உங்களுக்குள்ள கடந்து வந்தார். இந்த மாதிரி எவ்வளோ பேர் இங்க வந்து ஜெபம் பண்ணுவோம். சமீபத்தில் ஒரு ECI பாஸ்டர் இங்க வந்திருந்தார். அவருடைய மனைவி, அவருக்கு ஒத்த கண்ணு போயிடுச்சு. நான் கேட்டேன், எப்படி உங்களுக்கு கண் போயிடுச்சு? அவர் சொன்னாரு, ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தர் இங்க ஊழியம் செய்ய வந்தாரு, அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு என் சபைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க சில பாஸ்டருங்க. நல்லா பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரு. திடீர்னு என்னை பார்த்து சொன்னாரு, உனக்கு தலைவலி வருமா அப்படின்னு கேட்டார். எனக்கு தலைவலியே வராது, ஆனா அவர் எல்லா ஜனத்துக்கு எதிர்க்கும் தலைவலி வருதா அப்படின்னு கேட்டாரு. இவர் அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக நான் எப்பவுமே இல்லை, எப்பயாவது ஒரு முறை அப்படின்னு சொன்னேன். எப்பயாவது ஒரு முறைன்னு சொன்னதை பிடிச்சிட்டாரு. வா உனக்கு அது பிசாசு தான் அப்படின்னு சொல்லிட்டு என் தலைமையில கையை வச்சார். அதட்டி அதட்டி ஜெபம் பண்ணார். ஆனா உண்மையாவே நான் நல்லா தான் இருந்தேன், நல்லா சௌக்கியமா தான் இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா அவர் போன பிற்பாடு எனக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆச்சு, தாங்க முடியாத தலைவலி. தலை மேல யாரோ அம்மிக்கல் எடுத்து அப்படியே டங்கு டங்கு டங்குன்னு இடிக்கிற மாதிரி தலைவலி. அந்த தலைவலி வந்த பிறகு, ஐயா என்னால தாங்க முடியாத, நான் அந்த மாசம் ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர் சொன்னாங்க, உன் கண் நரம்பு பாதிக்கப்பட்டு இருக்குது, மூளைக்கும் கண்ணுக்கும் வர நரம்புல ஒரு அடைப்பு இருக்குது, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணாங்க. கண்ணே போயிடுச்சு, ஒரு கண்ணே போயிடுச்சு. அப்பதான் என்கிட்ட இங்க வந்து சொல்றாங்க, ஏன் இதெல்லாம் நடந்தது? அப்பதான் நான் சொன்னேன், உங்க தலைமையில கையை வச்சு அவர் ஹோலி ஸ்பிரிட்ல கை வச்சிருக்க மாட்டாரு, அவர் வேற ஏதோ ஒரு சர்பத்தின் ஆவி, ஒரு மாந்திரிக ஆவியில் அவர் இருந்திருப்பார். அவர் கையை வச்சதுனால அந்த வல்லமை என்ன பண்ணிடுச்சு, உங்க தலைமையில இறங்கிடுச்சு. சிஸ்டர் பிரதர், எச்சரிக்கையா இருக்கு, எச்சரிக்கை. இன்னைக்கு ஏராளமான பேர் மேல எல்லார்கிட்டையும் போய் நீங்க தலையை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன ஆவியில இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொன்ன முன்னாடி, இந்த கரங்கள் இருந்து வல்லமையும் பாயம், உங்க மேல இருந்து வல்லமையும் பாயம், அதே நேரத்தில் இந்த கரங்கள் வல்லமையும் அப்சர்வ் பண்ணும். அப்ப சில கரங்கள் உங்கள் மேல வைக்கும் போது அவர்களுக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னத்துல இருந்தாங்கன்னா தேவ பிரசன்னம் உங்க மேல வந்துடும். அவங்க அபிஷேகத்துல இருந்தாங்கன்னா அபிஷேகம் வந்துடும். ஆனா அவங்க அதுல இல்லை அப்படின்னா உங்க தலை மேல அவர்களுக்குள்ள இருக்கிற சில சக்திகள் உங்க தலை மேல இறங்கும், உங்க வாவியில இறங்கிடும். அதுக்கு பிறகு என்ன ஆகும், உங்களால் ஜெபிக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, உங்களுக்குள்ள சில தோல்விகள் வர ஆரம்பிச்சிடும், உங்களுக்குள்ள சில இச்சையின் கிரியைகள் போராட ஆரம்பிச்சிடும், குழப்பங்கள் போராட ஆரம்பிச்சிடும், பலவீனங்கள் போராட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா.
ஒருத்தருடைய ஆவி எப்படிப்பட்டதுன்னு தெரியாத தேவ பிள்ளைகள் உங்க தலையை போய் கண்டவங்ககிட்டயும் கொடுத்துடக்கூடாது. முதல்ல அவங்களை அப்சர்வ் பண்ணுங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க. எப்படி அவங்களை கண்டுபிடிக்க முடியும்? அவருடைய கனிகளால் அவர்களை நீங்க கண்டு கொள்ள முடியும். அவருடைய கனிகளை பாருங்க. அவர் எப்படி இருக்கிறாரு, எப்படி ஜெபிக்கிறாரு, அவருடைய உபதேசங்கள் எப்படி இருக்கு, அவருடைய வசனங்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்ட பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தர்கிட்ட ஜெபிக்கணுமா வேணாமா என்ற தீர்மானத்தை எடுக்கணும். நம்ம ஆட்களை ஐயோ அங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறாருன்னு சொன்னா போதும், தப 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 தபன்னு ஓடி போய் முதல்ல தலையை கொடுத்து இருக்கிறதும் போய் உன் தலையை அவர் தொட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. எல்லா ஊழியக்காரங்களும் கிடையாது, ஆனால் சில ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கிறாங்க. வேலூர்ல ஒரு ஊழியக்காரர்னு சொல்லி தாஸ்ன்னு சொல்லி ஒரு மந்திரவாதி ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வருவார். அவர் கையை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டானா அந்த அவங்களுக்கு பேய் பிடிச்சார். அந்த மாதிரி எவ்வளோ குடும்பங்கள் அங்கிருந்து இங்கே வந்து விடுதலையாகி அதுக்கு பிறகு நான் அங்கே இருக்கிற சில பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் கால் பண்ணி அந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறார், உங்கள் சபைகளுக்கெல்லாம் எச்சரிக்கை பண்ணுங்க, அந்த ஆளுகிட்ட யாரும் போகாதீங்க, ஒரு மந்திர ஆவியை கொண்டு கிரியை செய்கிறார். வீட்டுக்குள்ளே வருவார், ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுவார், தகுடு எடுக்கிறேன்னு சொல்லுவார், தகுடு கரெக்டாக எடுப்பார், ஆனால் 2000 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். பிசாசின் ஆவி, பிசாசின் ஆவி. சிஸ்டர் பிரதர், ஒரு மனுஷனை தேவ மனுஷன் என்று கண்டறிந்த பிறகு உங்க தலையை கொடுங்க. அப்போ அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க உங்க தலையை தொடும்போது நீங்க பிளெஸிங்கா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில சில பிளெஸிங் புரண்டு வரும், சில நன்மைகள் புரண்டு வரும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். சாரேபாத் என்கிற ஒரு விதவையின் வீட்டில் எலியா 2 வருஷம் தங்கியிருந்தார். 2 வருஷத்துக்கு மேலன்னு சொல்றாங்க, ஆனா குறைந்தது 2 வருஷம் தங்கியிருந்தார். 2 வருஷம் தங்கியிருந்த இந்த எலியாவை இந்த சாரேபாத் விதவை தேவ மனுஷன் நம்பல. ஆனா கடைசியா ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சாரேபாத் விதவையின் மகன் செத்துட்டான். எலியா என்ன பண்றாரு, அந்த மகனை தன்னுடைய அறையில தூக்கி கொண்டு போய் அந்த மகன் மேல 3 முறை குப்புற விழுந்து அந்த மகனுக்காக கண்ணீர் சிந்தி மன்றாடி ஜெபித்து அந்த மகன் உயிரோடு எழுந்த பிறகு திரும்ப தன் தாயின் இடத்தில் அந்த மகனை கொண்டு வந்து தரும்போது அந்த தாய் சொல்றா, இப்பொழுது நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்றும் இதனால் நான் அறிந்திருக்கிறேன். அவன் எலியாவை 2 வருஷம் தங்கிறதால அவன் தேவ மனுஷன் எலியாவை நம்பல. பாருங்க, அற்புதங்கள் செய்கிறவரா எலியா இருந்தாலும் அவளுக்கு எலியாவின் மேல நம்பிக்கைனா, எலியாவினுடைய ஜப ஜீவியத்தை பார்த்தா, இந்த பிள்ளையினுடைய ஜீவனுக்காக முகங்குப்புற அழுது புலம்புகிற அந்த ஜப அபிஷேகத்தை பார்த்தா, அது மாத்திரமல்ல எலியாவினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பார்த்தா அந்த வார்த்தை தேவ வல்லமை நிறைந்ததா இருந்தது, அதிகாரம் நிறைந்ததா இருந்தது, அபிஷேகம் நிறைந்ததா இருந்தது. அதுக்கு பிறகு அவன் சொல்றா, இதனால் நீ தேவனுடைய மனுஷன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? அதனால தேவ பிள்ளைகள், நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அவசரப்பட்டு யார் மேலேயும் கைகளை வைத்து ஜெபிக்காதீங்க. unless and until you are led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் சில நேரங்கள் உங்களை ஏவும் போது நீங்க தொட்டு ஜெபிக்கலாம். இல்லைன்னா அங்க இருக்கிற ஆவி உங்க கை வழியா ஏறிடும். நிறைய பேருக்கு பிசாசுடைய தாக்குதல் எப்படி வருதுன்னா, நீங்க எடுத்தோன்மே படான்னு கையை வச்சிருவீங்க பாருங்க. ஆவி மண்டலத்துல வல்லமையான சக்திகள் உண்டு, எல்லாமே வீக்கான ஆவிகள் கிடையாது. சிலதெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொன்னாலும் போகாது. அவைகளுக்கு எக்ஸ்ட்ரா உபவாசம், எக்ஸ்ட்ரா ஜெபம் இதெல்லாம் இருந்தால் தான் அப்படிப்பட்ட ஆவிகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஏன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கட்டப்படுது. இப்போ நான் சமீபத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல அந்த பாஸ்டர் ஒரு மகளை கொண்டு வந்து நிறுத்தி சொன்னார், ஐயா, என் சபையில் நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்த பிள்ளை, நல்லா அபிஷேகத்தில் நிரம்பி இருந்த பிள்ளை, ஆனால் இப்போ பயங்கரமான பிசாசின் கட்டு, சர்பத்தின் கட்டில் மாட்டிட்டு இருக்கிறார். இப்போ அவளால் ஊழியம் செய்ய முடியல, வயிற்று வலியில் துடிக்கிறா, முதுகு வலியில் துடிக்கிறா, நீங்கள் ஜெபம் பண்ணு. அப்போ அந்த மகளுக்காக ஜெபிக்கும் போது அந்த பிசாசு சொன்ன ஒரு வார்த்தை வெளியே வந்து, அந்த பிசாசு சொல்லுது, என்னையே வந்து நின்று கட்டி போடுறா, நான் விட்டுருவேனா? என்னையே வந்து நின்று கட்டுறாவ, நான் எப்படி விடுவேன்? அதனால தான் போட்டம் பாரு இவ்வளோ ஒரு கட்டு மாட்டிக்கினா, நான் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். என்னை வந்து என்னென்ன டார்ச்சர் பண்ண நான் விட மாட்டேன். சவால் போட்டுது பிசாசு. நல்லா கேளுங்க தேவ பிள்ளைகள், தனிப்பட்ட வாழ்க்கை ஜபத்தில் நான் வான மண்டலத்தை கட்டுறேன்,
எல்லை ஆவியை கட்டுறேன்லாம் நீங்க ஜெபிக்காதீங்க. அதெல்லாம் அவ்வளவு டேஞ்சரஸான பிரேயர் அது. புரியுதுங்களா? இயேசுவின் நாமத்தினால வான மண்டலத்துல பொல்லாத ஆவியின் சேனை இருக்குது. நீ தனியால அதை கட்ட முடியாது. எல்லை பிசாசன நான் கட்டுறேன், இதெல்லாம் நீ கட்டக்கூடாது, உன்னால முடியாது. இதுக்கெல்லாம் பயங்கரம் பவர் இருக்குது. அவன் மந்திரம் செஞ்சு ரத்தத்தை கொடுத்து பூஜை பண்ணி அதுக்கெல்லாம் பயங்கரம் பவரை ஏற்றி வச்சிருக்கிறான். நீ தனியாலாம் நின்று அதெல்லாம் கட்ட முடியாது. அதை கட்டுறதுக்கு ஒரு அனாயிண்டிங் வேணும். கட்ட முடியாதுன்னு இல்லை, கட்டலாம், ஆனால் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் வேணும். அந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருந்தால் தான் நீங்கள் அவங்க டச் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் இந்த எல்லை ஆவியை நான் கட்டுறேன், இந்த பகுதியில் சுற்றி திரிகிறேன், எல்லாத்தையும் கட்டுறேன்லாம் கட்டாதீங்க. இதெல்லாம் கட்ட சொல்லி கத்தர் உங்களுக்கெல்லாம் அதிகாரம் தரலை. அதெல்லாம் கட்டுறதுக்கு சில ஸ்பெஷல் அனாயிண்டிங் உண்டு. ஆண்டவர் சிலரை விசேஷித்தமாய் அபிஷேகித்து அவைகளை கட்டுவார். நைஜீரியாவில் பென்சன் இடோவோசா என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபனை கத்தர் எழுப்பினார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பெனின் என்று சொல்லக்கூடிய ஒரு சிட்டியில பயங்கரமான மந்திரவாதம். இதுவரைக்கும் அந்த பெனின் சிட்டி மந்திரவாத சிட்டி தான். நீங்க அங்க போனீங்கன்னா ரோட்டில் கழுத தலை, பறவைங்க, எலிங்க இதெல்லாம் அப்படியே ரோட்டில் அப்படியே வித்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா மந்திர பொருட்களுக்காக அவைகளை இதுவரைக்கும் விற்கிறாங்க. யூடியூப்ல போய் போட்டு பாருங்க, பெனின் சிட்டி. அவ்வளவு மந்திரவாதம். அப்ப அந்த காலத்துல மந்திரவாதம் கொடி கட்டி பறந்தது. அரசாங்கத்தையே மந்திரவாதம் பண்ணி அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் மந்திரவாதிகள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்களா. இரவு நேரங்களில் பலி செலுத்தி அந்த பன்னி ரத்தத்தெல்லாம் அந்த சிட்டி முழுவதும் அப்படியே தெளிச்சுக்கிட்டே வருவாங்களா மந்திரவாதி. அப்போ ஆண்டவர் பென்சன் இடவோசா என்கிற ஒரு தெய்வ மனுஷன் ஒரு வாலிபனை எழுப்பி சொன்னாரு, 7 நாள் ஃபாஸ்டிங். அவன் 7 நாள் ஃபாஸ்டிங் இருந்த பிறகு ஆண்டவர் சொன்னார், இது பத்தாது, இன்னும் ஒரு 7 நாள் 14 நாட்கள் இப்போ ஃபாஸ்டிங் இருந்த பிறகு ஆண்டவர் சொன்னார், அவன் சைக்கிள் எடுத்துட்டு ஃபுல்லா ஒரு பிரேயர் வாக்கு அடிச்சுட்டே இருக்கும் போது ஒரு பெரிய ஆவி அவருக்கு முன்பதாக வந்து நின்றுச்சு. அது சொல்லிச்சான், என்னையே கட்டலாம், நீ எழும்புறியா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன்னை க்ளோஸ் பண்ணிடுறேன் பாருன்னு அந்த ஆவி அவரோடு கூட போராட அவருக்கு தாங்க முடியாத தலைவலியில வீட்டுக்கு ஓடிட்டார். வீட்டில் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே என் தலை பயங்கரமா வலிக்குது, கவலைப்படாத, உன் மேல அபிஷேகம் இருக்குது, எழும்பி திரும்பி அதை ஃபைட் பேக் பண்ணு. திரும்பி அதை எழுந்து ஃபைட் பேக் பண்ணியிருக்கிறார். அந்த ஆவி முடிஞ்சிரு, அந்த ஆவி ஓடியே போச்சு. அதே மாசத்துல அந்த பகுதியில் இருந்த 30க்கு மேற்பட்ட மந்திரவாதிங்க செத்துட்டாங்க. தேவன் அடிச்சார், எல்லா மந்திரவாதியும் காலி பண்ணிட்டார். அப்போ சில மந்திரவாத சக்திகளை எதிர்க்கிற வல்லமைய தேவ பிள்ளைகளுக்கு சில ஆண்டவர் விசேஷித்தமாய் தருவார். அதை விட்டுட்டு நான் இதை கட்டுறேன், அதை கட்டுறேன், வான மண்டலத்தை கட்டுறேன், இதெல்லாம் நீங்க கட்டினீங்கன்னா அது உங்களை கட்டிட்டு போயிடும். புரியுதுங்களா நான் சொல்றது? என்ன பாஸ்டர் இப்படி அவிசுவாசமா பேசுறீங்கலாம் கேட்காதீங்க. இதுதான் பிராக்டிக்கல். நீங்க அப்படி கட்டிட்டீங்கன்னா அது உங்களை பிடிச்சி லாக் பண்ண, உங்க பொருளாதாரத்தை லாக் பண்ணி விட்டுடும், சபையை லாக் பண்ணி விட்டுடும், ஆத்துமாக்கள் வரமாட்டாங்க, ஊழியத்தை லாக் பண்ணி விட்டுடும், உங்க பரிசுத்த லாக் பண்ணி விட்டுடும், ஜப ஜீவியத்தை லாக் பண்ணி விட்டுடும். அதுக்கு பிறகு நீங்க போராட வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன் தெரியுமா? நீங்க அதை தொட்டதுனால அது உங்களை தொட்டு. இந்த மக பிசாசின் போராட்டத்தில் எப்படி கட்டப்பட்டனா அதை சொல்லுது, என்ன வந்து நின்று என்னையே கட்டி போடுறாவ, அதனால்தான் இவளுக்குள்ள வந்தேன். அவளுக்குள்ள வந்த பிறகு அவள் ஊழியம் போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, பண ஆசீர்வாதம் போயிடுச்சு, அவருடைய ஜப ஜீவியம் போயிடுச்சு, தரிசனங்கள் போயிடுச்சு, எல்லாத்தையும் பிசாசை கட்டி போட்டு போயிட்டான். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாகர்கோயிலில் அப்படிதான் ஒரு ஊழியர் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்கார கையில் கட்டு போட்டுட்டு வந்தார். நான் கேட்டேன், என்னாச்சு பாஸ்டர்? ஒரு பிசாசு இருக்குதுன்னு கூப்பிட்டாங்க ஐயா. அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு போற வழியில் பைக்கை கவுத்து விட்டுடுச்சு, விழுந்தேன், கை உடைஞ்சு போச்சு. அப்ப சில அபிஷேகம் இல்லாத சிலரை தொட்டு நம்ம ஜெபிக்கிறது அவ்வளவு ஆபத்து. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? சிலதை கட்டி போடுறது இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. நீங்க கர்த்தரை துதிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இறங்கி உங்களுக்காக யுத்தம் செய்து வெற்றியை தருவார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி வர அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால்தான் சில பேர் என்கிட்ட வந்து கேட்பது உண்டு, ஐயா ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணலாமா? பண்ணலாம், ஆனா நீ ஹாஸ்பிட்டலில் படுத்துப்ப பரவாயில்லையான்னு கேட்பேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிற நிறைய பேர் பாதிக்கு பாதி மந்திரவாதத்தினால தான் அங்க படுத்திருப்பாங்க. அது பண்றதுக்கு ஒரு அழைப்பு வேணும். ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணலாம், நல்ல மினிஸ்ட்ரி தான், பாரம்லாம் இருக்குது, தாகலாம் இருக்குது, ஆனா அதை பண்றதுக்கு உனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், அதை பண்றதுக்கு உனக்கு ஒரு அழைப்பு வேணும். தேவன் உன்னை அழைப்பார், அந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு வா, தரிசனங்களை காட்டுவார். நீ ஹாஸ்பிட்டல்ல போய் ஜெபிக்கிற மாதிரி சில சொப்பனங்கள் தரிசனங்களை காட்டுவார். இந்த தரிசனத்தை பெற்ற பிறகு நீ சில நாட்கள் உபவாசித்து அந்த அபிஷேகத்தை வாங்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ண, நீ அப்படி பாஸ் பண்ணும் போதே பேஷண்ட் எல்லாம் எழுந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை உன் மேல இருந்து பாய்ந்து அவர்களை ஹீல் பண்ண. அதே மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒருத்தர்
ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்றேன்னு சொல்லிட்டு போய் பண்ணியிருக்கிறார். பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அவரோட உடம்பெல்லாம் அப்படியே தோலெல்லாம் பாதிச்சு, தோலெல்லாம் நோய் பிடிச்சு, ரத்தமும் சீழுமா மாற்றி அவர் இங்கே கொண்டு வந்தார். நான் கேட்டேன், எப்படி இது வந்தது? ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. பிசாசின் கிரியை, பிசாசின் வல்லமை. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான வல்லமைகளை எதிர்கொள்ள உங்களுக்கு பரிசுத்த ஜீவியம் வேணும். தேவனுடைய அளவில்லாத பிரசன்னம் உங்களுக்குள்ள வேணும். அப்பதான் இப்படிப்பட்ட ஆவிகள் உங்களை தாக்க முடியாதபடி நீங்க என்ன பண்ண முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த கைகள் என்பது அவ்வளவு ஆசீர்வாதமானது. இந்த கைகளை உங்கள் மேல யாராவது வச்சாங்கன்னா, நல்ல தேவ மனுஷன் உங்க மேல கையை வச்சா நீங்க பிளெஸிங்கா மாறுவீங்க. அதே நேரத்தில் அபிஷேகம் இல்லாத உலக ஆவியோடு பணம் பேய் பிடிச்ச சில ஊழியக்காரங்க உங்க மேல கையை வச்சாங்கன்னா இருக்கிற ஆசீர்வாதம் உங்களை விட்டு போயிடும். அதனால எல்லாருக்கிட்டையும் போய் உங்க தலையை கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு மேய்ப்பரை கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னா அந்த மேய்ப்பர்கிட்ட ஜெபிக்கிறதோட முடிச்சுக்க. புரியுதுங்களா நான் சொல்றது? யாராவது அப்படி ரோட்ல நடந்து போவாங்க, யாராவது கூப்பிடுவாங்க, அவர் ஊழியக்காரர் உங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு, அளவே பண்ணாதீங்க வீட்டில் யாரையும். அப்படி கண்ட ஊழியக்காரரை வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. அவங்க வந்து கால் வச்சுட்டு போன பிறகு இருக்கிற ஆசீர்வாதங்கள் போயிடும். ஒரு நல்ல ஊழியக்காரனா அவன் எல்லார் வீட்டுக்கும் சும்மா போய் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டான். அவன் ஊழியம் செய்யும். ஊழியக்காரங்களுக்கு வீட்டு விசிட் பண்ண டைமே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஊழியக்காரனா அவனுக்கு டைமே இருக்காது. வேலை வெட்டி இல்லாதவன் தான் ஒரு வீட்டில் போய் உட்காந்துட்டு, என்னம்மா குழம்பு? மீன் குழம்பா? சரிம்மா. நான் அப்படிதான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு ஊழியக்காரரோட கூட நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கிராம ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அந்த கூட்டு போன ஊழியக்காரர் எங்களை கூட்டு போய் உட்கார வச்சுட்டு அவர் கேட்ட முதல் கேள்வி, என்னம்மா சாப்பாடு? அந்த மாதிரி சொல்றாங்க, ஐயா சிக்கன் குழம்பு வச்சிருக்கிறேன் ஐயா. சிக்கன் குழம்பா? ஃப்ரை ஏதாவது வச்சிருக்கிறியா? சிக்கன் 65 ஃப்ரை பண்ணிடலாம் ஐயா. ஐயா சாப்பிட்டுறீங்களா ஐயா? இல்லைம்மா, நமக்கு ஊழியந்தாம்மா முக்கியம். அப்போ எதுக்கு கேட்டேன்? புரியுதுங்களா நான் சொல்றது? கைகள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? எடுத்து வாசிங்க லேவியராகமம் 16:21. நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். ஒரு 3 காரியங்களை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். நல்லா கேளுங்க. பாவம் செய்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அவன் என்ன செய்வானா, ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அந்த ஆட்டுக்கடாவை தேவனுக்காக அவன் பலி செலுத்தணும். அப்ப பலி செலுத்தும் போது அவன் என்ன செய்வானா, தன் கரங்களை எடுத்து அந்த ஆட்டுக்கடாவினுடைய தலையின் மேல தன் கரங்களை வைப்பான். கரங்களை வைக்கும் போது என்ன நடக்குது? அங்க ஒரு ஆவிக்குரிய சம்பவம் நடக்குது. இவனுக்குள்ள இருக்கிற சகல பாவங்களும் சகல அக்கிரமங்களும் இவன் மேல இருந்து அந்த கைகள் வழியாய் அந்த ஆட்டின் மேல அவைகள் இறங்குகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த கைகளுக்கு என்ன வல்லமை இருக்குது பாருங்க. அந்த ஆட்டுக்கடாவின் மேல தன் கைகளை வைக்கும் போது இவனுடைய சகல பாவங்கள் அக்கிரமங்கள் இவனுக்குள்ள இருந்து வெளியே வந்து சகலமும் அந்த ஆட்டுக்கடாவின் மேல அவைகள் இறங்கி வருங்க. இவன் ஃப்ரீ ஆயிடுறான். இப்ப இவனுடைய அக்கிரமத்தை யார் சுமக்கிறது? அந்த ஆடு சுமக்குது. அந்த ஆடு சுமக்குது. சிஸ்டர் பிரதர் நல்லா கேளுங்க. உனக்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டி அந்த கல்வாரி சிலுவையில் இருக்குது. உன் வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் உன்னை பாவங்கள் கரைப்படுத்துகிறதோ, அக்கிரமங்கள் கரைப்படுத்துகிறதோ, அசுத்தங்கள் கரைப்படுத்துகிறதோ, நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் கரங்களை அந்த சிலுவைக்கு நேரா நீ உயர்த்து. உன் கரங்கள் வழியாய் அந்த சகல பாவங்கள் அந்த அக்கிரமங்கள் அனைத்தும் அந்த கல்வாரி சிலுவையில் அது போய் செட்டில் ஆயிடும். நீ ஃப்ரீ ஆயிடலாம். அல்லேலூயா. உன் கரங்களை இன்றைக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதை உயர்த்து. உன் கரங்களுக்குள்ள இருந்து உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து புறப்பட வேண்டிய சகல விதமான அசுத்தத்தின் வல்லமைகள் எங்க போயிடும்னா அந்த சிலுவைக்கு போயிடும். சிலுவைக்கு போயிடும். நீ அதை சுமக்காத. நீ அந்த பாரத்தை சுமக்காத. நீ அந்த குற்ற உணர்வுல நீ இருக்காத. ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேன், அதனால எனக்கு பாரமா இருக்குது, குற்றமா இருக்குது, என்னால ஜெபிக்க முடியல. அநேகர பிசாசு அந்த குற்ற உணர்வுலயே வச்சிருப்பான். பா, நீ கடந்த காலத்துல என்னென்ன செஞ்ச பாரு, நீ எவ்வளவு அக்கிரமத்தை செஞ்ச பாரு, நீ எல்லாம் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பாரா?
நீலாம் வரங்கள் கேட்குறிய, நீலாம் ஊழியத்தில் கத்துறவனை பிசாசு அப்படி உன்னை குற்றப்படுத்தி படுத்தி படுத்தி உன்னை எழும்ப விடாதபடி அப்படியே அடைச்சி வச்சு, நீ செய்ய வேண்டியதான் உன் கரங்களை அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு நேராக உன் கரங்களை உயர்த்து. உனக்குள்ள இருக்கிற சகல பாவங்கள் உன் கரங்கள் வழியாய் அந்த கல்வாரி சிலுவைக்கு அது போய் சேரும். அல்லேலூயா.